அடுத்தது 9வது பாவம் செய்வதை விட்டு தடுக்கிறது. தஹஜ்ஜுத் தொழுபவர்களை அடுத்தடுத்து பாவங்கள் செய்யாம அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், தடுக்கிறதுக்கு இந்த தஹஜ்ஜுத் தொழுகையை காரணமாக்குறான். இந்த தஹஜ்ஜுத் தொழுதுட்டோம், சுபுஹ் தொழுதுட்டோம், இஸ்ராக்கு தொழுதுட்டோம், லுஹா தொழுதுட்டோம், லொஹர் தொழுதுட்டோம், அசரு மகரிபு தொழுதுருக்கோம். இப்போ இதை இடைவிடாமல் இந்த தொழுகையும் திக்கிறுகள்லையுமே நம்ம வாழ்க்கை வந்திருக்குண்டா, இதில் ஏதாவது பாவங்கள் செய்கிறதுக்கு வேலை நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்போ நம்மளுடைய அமல் தஹஜ்ஜுத்தில் இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம முடிவெடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது 10வது அல்லாஹ்வின் நெருக்கம் கிடைக்கும். தஹஜ்ஜுடைய தொழுகையாளிகள் அல்லாஹ் தஆலா மறுமையில் அரிசி நிழல்ல இளமையில் அமல் செய்யக்கூடிய இளைஞர்களை அல்லாஹ் தஆலா அரிசி நிழலுக்கு கூப்பிடுவானோ. சுப்ஹானல்லாஹ். அதில் தஹஜ்ஜுடைய தொழுகையாளிகளும் இருப்பாங்க. அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சின்ன பிள்ளைகளை ஆசைப்பட்டு தஹஜ்ஜுத் தொழுகிறோம்னு எந்திரிக்குதுன்னு வைங்களேன். ஒரு ஏஜுக்கு வந்த பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களை, நீ சின்ன வயசுல தஹஜ்ஜுத் தொழுகிறாத வேணாம், தடுக்கிறது யாரு? தாய்மார்கள் தான். அப்போ நம்ம அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லணும், தஹஜ்ஜுத்தினால நம்மளுக்கு எவ்வளவு பலன்கள் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுவோம். அப்போ தஹஜ்ஜுத் தொழுகையை இன்ஷா அல்லாஹ் தொழுகும் போது அல்லாஹ்வுடைய